ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ சுந்தரராஜகருணாமதசேகலப்த வேதாந்தே தேசிய பதாய பதோத்தமாய ஸ்ரீ வைகானசஸ்வே மகாப்து சுதாகராய ஸ்ரீ சந்தான ஸ்ரீனிவாசர சம்மகுரவே மகிதே நமः. மாதா பிதாய பதயஸ்ஸனயாமி பூதிः சர்வம் யதேன யமேன மஜன்மஜானாம் ஆத்யஸ்ஸன குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்धना புதம் சரஸ்ய மகதாக்வஜபட்டநாத श्रीभक्तिसार कुलशेखर योगिवारान् भक्तान् गृहेण परकाल यतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमनदीत्य प्रागवेदानुशेषान् नरपरिबलिक्लुप्तशुल्कमाता सुकामः ससुरममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् திஜகுலத்திலகந்தம் விஷ்ணுசித்தன் நமாமி அன்னவயர் புதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை வல்பதியம் நிசையால் பாடி கொடுத்தால பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுரகொடியே தொல்பாவை பாடியர்ல வல்ல பல்வடையாய் நாடினி வேங்கடவர் கண்டதியும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீயப்பதியான பகவான் நாம் அனைவரையும் திருத்தி பணிவதற்காக வேண்டியே ஆண்டாளின் மூலமாக இந்த மாளிநாத நோன்பை அழகாக நோற்றுக் கொண்டிருக்கிறார் கோதை பிராட்டியார். அவள் கூறிய 4வது பாசரத்தை நாம் ஒன்றாக சேர்ந்து அனுபவிப்போமாக. ஆடிமழை கண்ணா உடனே கைகரவேல் ஆளியில் புக்கு முகந்து கூட ஆத்தேரி ஒளி முதல்வன் நிருபம் போல் மெய்கருத்து பாடியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆளிபோல் மின்னி வலம்புரி போல் நின்று திருந்து தாளாதே சார்கமடத்த சரமலை போல் வாழ உலகிலில் பெய்திடாய் நாங்களும் மாலை நீராட மகிழ்ந்தேலோரம்பாவாய். தினம் வாருங்கள் அழகாக அமைத்துள்ளார் ஆண்டாள். சனிக்கிழமை மாடி மாதம் 4ஆம் நாள் அழகாக அமைந்துள்ளது பாருங்கள். எப்பேற்பட்ட நாள் பாருங்கள், இப்பேற்பட்ட நாள் என்னுமே அமையாது. சனிக்கிழமை உத்திராட நட்சத்திரம், பத்மாதி தாயார் அவதரித்த அந்த உத்திராட நட்சத்திரம். அதற்கடுத்தாற் போல் எம்பெருமான் பிடித்த நாள் சனிக்கிழமை. தாயாருக்கு பிறந்த நட்சத்திரமோ உத்திராடம், எம்பெருமான் பிடித்த கிழமையோ சனிக்கிழமை. அழகாக ஆண்டாள் அமைத்துள்ளார். அதற்கடுத்தாற் போல் ஆங்கில தேதியோ 20/12, 4 பெருக்கல் 5 20. சத்வாரோ கேசவாந்தரே ஏகம் து கணபதிம் புரோக்தம் துதியம் து சாக்தகம் திருத்தீயம் ருத்ரதெய்வத்திய சத்வாரோ கேசவாந்தரே. பிள்ளையாருக்கு சென்றோமானால் 1 2 3 5 சுத்த வேண்டும். ஏகம் து கணபதிம் புரோக்தம் துதியேந்து சாக்தகம். மாரியம்மன் காளையம்மனுக்கு சென்றோமானால் 2 மடங்காக சுத்த வேண்டும். ஈஸ்வரன் கோளுக்கு சென்றோமானால் 3 மடங்காக சுற்ற வேண்டும். எம்பெருமானைய திருமால் கோளுக்கு சென்றால் பெருமாளுக்கு சென்றால் 4 இடமாக பிரதட்சணம் பண்ண வேண்டும். 4 5 பிரிக்கணும் 20. மாலை மாத கிழமையோ 4. ஆண்டா அழகாக அமைத்துள்ளார் பாருங்கள். 5 மைந்து மரியாதமானரை வையம் சுமப்பதுவம்பு. அழகாக ஆண்டாள் 5 பெருசாக பேசுகிறார். 5 4 5 பிரிக்கலாம் 20. அப்பேற்பட்ட 4ஆம் நாள் அழகாக இந்த பாசரத்தை ஆண்டாள் சொல்லுகிறார் பாருங்கள். மழைவில்லையா, தண்ணீர் பஞ்சமா என்று ஏங்க வேண்டாம், வருணபகவானை தியானிங்கள். தாம் வாழ காலத்திலே மிகவும் செல்வ செழிப்போடு இருந்தது. பக்தர்களே இந்த காலத்தில் கஷ்டப்பட வேண்டாம். உங்களுக்கு தண்ணீர் வேண்டுமா, மழை வேண்டுமா, வருணை பிரார்த்திங்கள். சுவாமி எனக்கு வேதம் தெரியாது சொல்ல வேண்டாம். ஆண்டாள் அவருடைய 4வது பாசரத்தை என்ன செய்யுங்கள். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புக்கு முகந்து கூட ஆத்தேரி. ஆழிமழை கண்ணா, இம்ருமாடைய வலதுகையிலே உள்ள சக்கரத்துக்கு ஆழி என்று பெயர். திருவாழி திருச்சிங்கிற சொல்வார்கள். இம்ருமாடைய கையிலே மிகவும் பிரகாசமாக உள்ளதே அந்த வாடியின் பெயர் சுதர்சனம். பெருமாளுடைய இடது கையிலே உள்ளதே அந்த திருவாழி திருச்செங்கிற சங்குக்கு பாஞ்சஜனம் என்று பெயர். அந்த சக்கரத்தையும் சங்கம் பிரார்த்தித்தோமானால் எம்பெருமான் உடனே மழையை வருஷிப்பாராம். மழைக்கு அதிபதியானவன் வருணன். வருணனை தியானிக்க வேண்டும். ஏனென்றால் 3 பாசரங்களாகவே ஆண்டாள் நாமை விடியத்தலை எழுப்பி நீராட சொல்கிறார்கள். நாம் குடிப்பதற்கு ஜலம் வேண்டுமே, தீர்த்த வேண்டுமே, இங்கு செல்ல வேண்டும், எங்கும் அங்கு அலைய வேண்டாம், வருணனை பிரார்த்திங்கள். வருணனுக்கு அதிபதி சங்கு சக்கரங்கள். அதை ஆண்டாள் இங்கே சொல்கிறார். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புக்கு முகந்து கூட ஆத்தேரி. கப்பலே சென்றோமானால் ஆழியில் புக்கு முகந்து குடாத்தேரி. நீராவி என்ஜின் இருக்குமா, கப்பலிலே சென்று நீரை இழுத்து கொண்டு நீராவின் மூலமாக கப்பலை செலுத்துமா. அதே ஆண்டாள் பக்தி என்ற கப்பலிலே நாம் சென்றோமானால் நம் மனமாகிய அந்த மனத்திலே பக்தி என்ற நீரை ஊற்றி மனத்தின் அடியாரத்திலும் பக்தியை செலுத்தினால் எம்பெருமான் மனத்திலே வாசம் செய்வானாம். அப்பேற்பட்ட எம்பெருமான் வாசம் செய்தால் நம் சம்சார சாமியின் கடலானது நம்மை விரட்டி அடிக்காதான். எம்பெருமானுடைய திருவடியை விளைவில் பெற்றலாமாம். ஆண்டா அழகாக ஓமை காட்டுகிறார்கள், எடுத்துக்காட்டு காட்டுகிறார்.
ஆழிமழை கண்ணா ஒடுநீ கைகரவேல் ஆளுயில் புக்கு முகந்து கொடு ஆத்தேரி. எவ்வாறு நீராவி எஞ்சின் நீரை ஏற்றுக்கொண்டு ஆவியின் மூலமாக வெளியே அனுப்பி அந்த கப்பலை செலுத்துகிறதோ அதே போல் நாம் மனத்தையும் எம்பெருமானுடைய நாமாக்களை சொல்லி அந்த மனத்திலே எம்பெருமானை அமர வைத்து அவன் மூலமாக அந்த மனத்தை சூடாக்கி நீராவி செய்ததோ எம்பெருமானை மனதை நினைத்து கொண்டோமானாலே நம் உடம்பை சூடு வந்து விடுமா. அப்பேற்பட்ட எம்பெருமான் நாமாக்களையே கூறிக்கொண்டிருந்தால் எம்பெருமான் நம் மனத்திலே இனிமையாக அமர்ந்து குழந்தைகளே எங்கும் செல்ல வேண்டாம், இங்கேயே தரிசனம் கொடுக்கிறேன், பக்தஸ்ட சுலபோ ஹரிஹி, எம்பெருமான் இங்கே வந்து விடுவாராம். அப்பேற்பட்ட எம்பெருமான் இருக்கும் இடம்தான் நம் மனம். இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிடம் சோழ என்னும் பொறுப்பிடம் மாயன கர்மனல்லோர். ராம அழகாக கூறுகிறார், இருப்பிடம் என்பது எம்பெருமான் இருப்பிடம் நம் மனதாம். மனத்தை நாம் தூய்மையாக வைக்க வேண்டும். அதையே தான் ஆண்டானிகா சொல்கிறார். ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து. எப்பேற்பட்டவன்? ஊழி என்றால் உலகம், உலகுக்கெல்லாம் முதல் கலவன் என்றால் எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் ஒருவனே. ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து. அவனுடைய உருவத்தை மனதில் பதிக்க வேண்டும். மனதில் பதித்தோமானால் ஊழி முதல்வன், உலகத்துக்கு முதல்வன், உருவம் போல் அவன் உருவத்தை மனதில் பதித்து கொண்டு மெய்கருத்து, மெய்யிலே உண்மையிலே பெருமான் மனதிலே இருக்கிறான், ஆராதிக்க வேண்டும், அந்தரியாக உள்ளான். மானசீக ஆட்சியை ஆண்டாளாக கொள்கிறார். நாம் திருக்கோயில் செல்வதற்கு முன்னால் நம் இல்லத்திலே வீட்டிலே பூஜை அறையிலே உள்ள எம்பெருமானுக்கு முதலில் பூஜை செய்ய வேண்டும். அதான் மிகவும் முக்கியமானது. அதே தான் ஆண்டாள் சொல்கிறார். எப்போ சொல்கிறார்? மனதிலே எம்பெருமான் சொல்கிறாராம். எப்பேற்பட்ட எம்பெருமான் அவன்? ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. நமக்கெல்லாம் உடனிப்பவன். எம்பெருமானை நாடி நீ ஒரு அடி வைத்தால் எம்பெருமான் 100 அடி ஓடி வருவானாம். என் குழந்தை வந்து விட்டது, அவனை சென்று நான் பார்க்க வேண்டும் என்று எம்பெருமான் காத்து கொண்டிருக்கிறான். பக்தர்கள் குழந்தைய பேரனை கூப்பிடுவார்கள், நான் செல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறான். எப்போ கஷ்டம் வந்தாலும் உடனே காப்பாற்ற வேண்டும். அதான் சங்க சக்கரம் கீழே வைப்பதே இல்லை, எம்பெருமான் கையில் வைத்துக் கொண்டுள்ளானாம். ஆதிமூலம் என்று கஜேந்திராவை கூப்பிட்டா சக்கரத்தை அனுப்பினாராம். பாஞ்சயம் என்று கூப்பிட்டா அர்ஜுன பகவான் சங்கை அனுப்பினாராம் கண்ணன். ஆகையாலே தான் எம்பெருமானிகளையே எப்பொழுதுமே பஞ்சாயத்து தரித்து கொண்டுள்ளாராம். அப்பேற்பட்ட உன்னதமான எம்பெருமான் நாம் தரிசிக்க வேண்டும். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாடியன் தோளுடைய பத்மநாபன் கையில். தாமரை பூவில் வசித்த பத்மாவதி மணாலனவா பத்மநாபன். பாடியன் தோளுடைய பத்மநாபன் கையில். அவருடைய பாஞ்சஜன்யத்தை இவ்வாறு புகழ்ந்து பேசினாலோ அதே போல் இந்த சாங்கம் என்ற வில்லையும் புகழ்ந்து பேசுகிறாம் ஆண்டாள். ஷார் வாராதே ஷாங்கமனத்த சரமனை போல். எவ்வாறு ராவண யுத்தத்திலே அம்புகள் சரமாரை பெய்தாயோ அதே போல் எங்களுக்கெல்லாம் மறையை கொடுக்க வேண்டும், தீர்த்தத்தை வருஷிக்க வேண்டும். தாளாதே ஷாங்கமனத்த சரமனை போல். எதற்காக? வாழ உலகில் பெய்திடாய் நாங்களும் மழை நீராட மகிழ்ந்தேலோரம்பாவாய். குழந்தைகளெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு எப்போதுமே தண்ணீர் பஞ்சம் வரப்படாது, தீர்த்த கஷ்டம் வரப்படாது. எப்பொழுதுமே அவர்களுக்கு இனிமையாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் உணவில்லாமல் இருக்கலாம், தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியாது. ஆகையாலே நமக்கெல்லாம் முதலே அவசியமானது தீர்த்தம், தண்ணீர். தண்ணீர் இல்லாமல் இருக்கப்படாது. ஆகையாலே ஆண்டாள் முதலிலே வருணனை தியானிக்கிறாள். ஏன்னா ஆண்டாள் மனிதனாக பிறந்து விட்டால் மனிதன் எவ்வாறு கஷ்டப்பட ஆண்டாளுக்கு தெரியும். அப்பேற்பட்ட கஷ்டத்தை எல்லாம் ஜனங்கள் கஷ்டப்படப்படாது. அதற்காக எம்பெருமானை தியானியுங்கள். அவனை திருவடி பிடித்து விட்டால் அனைத்து தேவர்களும் ஓடி வந்து விடுவார்களாம். அழகா பாருங்கள், வேண்டிய சுப்பிரபாத்தில் பாருங்கள். சூரியேந்து போம புத வாக்பரி காவிய சௌரி ஸ்வர்பானுகேது பரிஷத் பிரதானாக தொத்தாசதாச தரமாவது தாசதாசாக ஸ்ரீவேங்கடாஜலபதே தபசு பிரபாதம். எவனொருவன் வெங்கடாபதி திருவடியை பற்றுகிறானோ அவனுக்கெல்லாம் நவகிரகங்கள் எல்லாம் அடிமையாகிறதாம். அதே தான் ஆண்டாள் இங்கே எடுத்து காட்டுகிறார். எம்பெருமானுடைய பாஞ்சஜன்யத்தை தியானியுங்கள். சக்கரம், சங்கு, கதை, கத்தி, அம்பு ஐந்துமே தியானியுங்கள். பஞ்சாத ஸ்தோத்திரத்தை டெய்லி பாராயணம் செய்யுங்கள். அதுவும் செய்தோமானால் புரஸ்ஸஹஸ்ர சிகாததீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம் சுரத்விஷாம் பிராணவிநாச விஷ்ணோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்தே. நாம் ஒரு சூரியனுடைய அந்த உஷ்ணத்தை தாங்க முடியவில்லை. சக்கரத்துக்கு எப்பேற்பட்ட முடியாம்? சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம். 1 கோடி சூரியனுடைய அந்த பவர் இருக்கிறதாம் சக்கரத்திற்கு. பெருமாளுடைய சக்கரத்திலே அந்த சக்கரத்தாழ்வாருக்கு எவ்வாறு பலன் கொடுக்கிறார்கள்? 1 கோடி சூரியன் சேர்ந்தால் எவ்வாறு ஒளி வீசுமோ அப்பேற்பட்ட பிரகாசம் உள்ளக்கூடியவரால் சக்கரத்தாழ்வார். அவர் வந்து விட்டால் நமக்கு எருமை எவ்வாறு நமக்கு கஷ்டம் வரும்? ஒரு கஷ்டமும் வராது. ஆகையால தான் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் இறந்திருந்தாலும் சக்கரத்தாழ்வார் தியானம் செய்யுங்கள். அழகாக சொல்கிறார்கள். சகசிராதித்ய சங்காசம் சகசிரவதனாம் பிரபம் சகசிரதோ சகசிராரம் பிரபத்தேகம் சுதர்சனம்.
சக்கரத்தாலே அனுதினமும் தியானம் செய்யுங்கள், உங்கள் கஷ்டங்கள் வேரோடு விரட்டி அடிக்கப்படும். சக்கரத்தாலாருக்கு பிரதானமூர்த்தி நரசிம்மன். அவன் எப்பேற்பட்டவன்? தேவதா காரியசித்தியர்த்தம் ஸ்தபாஸ்தம்ப சமுத்பவம் ஸ்ரீநரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தயே. இரண்யாட்சம் தூணில் இருப்பானாம் என்று கேட்டான். உடனே தூணில் புலந்து வந்தானாம் நரசிம்மன். அப்பேற்பட்ட எம்பெருமான் நாம் கூப்பிடுவதற்காக காத்து கொண்டுள்ளானாம். நம்ம அழைத்தால் உடனே வந்து விடுவான் எம்பெருமான். ஆனால் நாம் தான் கூப்பிடவே இல்லை. நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டாண்டும் பாசுரத்தருமாக எம்பெருமான் அழைத்தோமானால் எம்பெருமான் உடனே ஓடி வந்து விடுவானாம். பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன். பக்தியோடு எம்பெருமான் திருடி வாரத்திலே ஒரே ஒரு துளசியை போட்டு பூஜை செய்யுங்கள், ஏற்றுக்கொள்வார். பக்தி இல்லாமல் நீங்கள் அனைத்து பூஜையும் செய்தால் எம்பெருமான் ஏற்றுக்கொள்வதே இல்லை, யார் செய்தாலும் செய்தி. ஆகையாலே தான் மகாபாரதத்தில் பாருங்கள், சத்தியமானவள் சிலர் தலகணம் பிடித்து கொண்டு எம்பெருமானத்திலே சொன்னாலாம், எங்கள் தோப்பனால் கொடுத்த அர்த்த சீதனங்கள்லாம் உனக்கு வேண்டானாலாம். எம்பெருமான் பிரார்த்தித்தாராம், சத்யபாமா எனக்கு தலைகணம் கொள்ள வேண்டாம். அப்பொழுது குருவாருக்கு சின்னாராம் துலாபாரம், கிருஷ்ணன் தான் முதல் ஆரம்பி துலாபாரத்தை. சத்யபாமா தனக்கு கொடுத்த அத்தனை சீதனங்களையும் வைத்தாலாம் தராசத்தட்டிலே. கிட்டத்தட்ட கீழே இருந்ததாம். ருக்மிணி பார்த்தால் சாமானத்தை எல்லாம் கீழே வைத்து விட்டு ஒரே ஒரு துளசியில் வைத்தாலாம், இடம் சரியாகி விட்டதாம். இதே தான் சொல்ல, பத்துடை அடியவர்க்கு எளியவன் பக்தஸ்ய சுலபோகரியே. அதே கருத்து தான் ஆண்டாள் இந்த பாசத்தை மூலமாக சொல்கிறார். ஆகையாலே தான் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து 4வது பாசத்தை அனுசித்தோமானால் நம் இல்லங்களிலே நம் நாடிலே எப்பொழுதுமே தண்ணீர் பஞ்சமே வராது, எப்பொழுதுமே நாம் சந்தோஷமாக இருக்கும் என்று ஆண்டாள் அழகாக எடுத்து கூறுகிறார். திருவாடி பூரத்து ஜகத்து தித்தாள் வாடியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாடியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்வெள்ளே வாடியே, பெரும்புதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாடியே, 143 அரைத்தாள் வாடியே, அரங்கற்கே கன்னி முகந்தளித்தாள் வாடியே, மறுவாரின் திருவள்ளி வனநாடி வாடியே, பண்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாடியே, ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதய நிதயர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூஜான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.